ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வஞ்சரம் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வஞ்சரம் மீன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம். ஏற்கனவே வஞ்சரம் மீனில் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். வஞ்சரம் மீன் மீடியம் சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சைஸ்லேயுமே கிடைக்குதுங்க. ஸோ இதுதான் வஞ்சரம் மீன். நீங்கள் கடையில் வாங்கி பீஸ் போட்டு வாங்கிட்டு வந்துருப்பீங்க. ஸோ எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் எல்லா அலசும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெரட்டி க்ளீன் பண்ணிவிடுங்க. வஞ்சரனை பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே ஒரு டெண்டரான சாஃப்டான ஃபிஷ். ஸோ சின்ன மீனாக இருந்தது, மீடியம் சைஸ்ட் மீனாக இருந்தது அப்படின்னா உப்பு மஞ்சத்தூள் போட்டு அப்படியே பெரட்டி எடுத்துடலாம். ஆனால் கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லைசஸாக இருந்தது அப்படின்னா பெரட்டுறது கஷ்டம். ஸோ அதனால் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் அந்த தண்ணியில் சோக் பண்ணி வச்சுட்டு 2 minutesல ஃபைனல் ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. குழம்புக்கும் வறுவலுக்கும் தேவையான பீசஸை பிரித்து எடுத்துக்கலாம். வறுவலுக்கு தேவையான பீசஸை நல்லா தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ மீடியம் சைஸ்ட் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸ்ட் மீன் அப்படின்னா கொஞ்சம் வயிறு பாகத்தில் அந்த ஒரு ஓட்டை நமக்கு தெரியும். இந்த ஃப்ரைக்கு நமக்கு மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு விழுது தேவைப்படும். இதை தவிர லெமன் ஜூஸ் தேவைப்படும். இஞ்சி பூண்டு விழுது இல்லாமல் முழுசாக இஞ்சி பூண்டு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை ஏற்கனவே நீங்கள் விழுதாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தனியாக போட்டு பெசரி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இதுக்கு மசாலா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் தண்ணி பதம் கரெக்டாக இருக்கணும் மசாலாவில். அப்போ தான் ரொம்பவும் திக்காகவும் இருக்காது, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாக மசாலாவே ஒட்டாமையும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. வஞ்சரம் ரொம்ப டெண்டரான ஃபிஷ்ன்றதுனால ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி மசாலாவை கையிலேயே நம்ம தடவிக்கலாம். ஸோ இப்போ எல்லா ஃபிஷ்லேயும் மசாலா தடவினதுக்கு அப்புறமேட்டு இந்த மசாலா தடவின ஃபிஷ்ஷை நம்ம ஃப்ரிட்ஜில் ஜஸ்ட் ஒரு 10 minutes வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் நார்மலாக ஒரு 20 to 25 minutes இது மேரினேட் ஆனால் போதுங்க. அப்புறம் முக்கியமான ஸ்டெப், இப்போது நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கிற மசாலா உதிர்ந்துடக்கூடாது. அதே சமயம் ஒரு பெரிய பஜ்ஜி மாவு மாதிரி நமக்கு கோட்டிங் அந்த ஃபிஷ் மேலே தேவையில்லை. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு, இது இந்த கோட்டிங்க்கு மட்டும் தனியாக இது ஒரு சின்ன கிண்ணத்தில் இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வாட்டர் ஆட் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே மேரினேட் ஆகிற ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் வறுக்கிறதுக்கு எக்ஸாக்ட்லி 5 minutes பிஃபோர் அது மேலே ஜஸ்ட் தூவி விட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கோட் பண்ணி விட்டால் போதும். ரொம்பவே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும். முதல்ல பெசறும் போதே நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு பெசறிட்டோம் அப்படின்னா இந்த மசாலா மீனில் நல்லா சோறாது. அதே மாதிரி அரிசி மாவு போட்டு பெசறணும் அப்படின்னா மீன் சீக்கிரம் வறுக்கும் போது கருத்துரும் ஒவ்வொரு சைடும். ஸோ அதனால தான் நம்ம கார்ன்ஃப்ளவரை லாஸ்ட்டாக ஜஸ்ட் 5 minutesக்கு முன்னாடி போடணும். இதுவே சின்ன மீன் பீஸ் கொஞ்சம் மொத்தமாக இருக்குது, டெண்டராக இல்லை பீசஸ் அப்படின்னா மொத்தமாக அந்த பாத்திரத்திலேயே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு மொத்தமாக கூட கிளறிடலாம். பட் வஞ்சரம் ரொம்ப டெண்டரான ஃபிஷ்ன்றதுனால நம்ம மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு ஒவ்வொரு பீஸாக தடவி விடணும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃப்ளாட்டான பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இது ஷாலோ ஃப்ரை தான், அதனால ரொம்ப எண்ணெய் ஊற்றலை. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம மீனை போட ஆரம்பிக்கணும். இப்போ மீனை பெரிய பீஸ்னால் கொஞ்சம் கம்மியான அளவு மீன் போட்டுக்கோங்க. சின்ன பீஸ்னால் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ மீனை திருப்பும் போதும் பெரிய பீஸ்னால் இந்த மாதிரி 2 ஃப்ளாட் கரண்டி வச்சு திருப்பினீங்கன்னா மீன் உடையாமல் திருப்புறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயங்க, ஒவ்வொரு சைடும் கண்டிப்பாக கொஞ்சம் வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஒரு சீக்கிரமாகவே நம்ம திருப்பிட்டே இருந்தோம் அப்படின்னா அதோட மசாலாவும் கீழே ரொம்ப உதிர்ந்துடும், அதே நேரத்தில் ஃபிஷ் உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு சைடும் ஒரு 2 to 3 minutes வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. அதே மாதிரி மீன்
கரெக்டான பதத்தில் எடுத்துருங்க. ரொம்பவும் ஃப்ரை ஆகி வர வரன்னு எடுத்தால் அந்த மீனுடைய டேஸ்ட்டு தெரியாது. இந்த மாதிரி திருப்பி விட்டு ஒவ்வொரு சைடையும் மினிமம் ஒரு 2 தடவையாவது குக் பண்ண வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு ஈடு ஃபிஷ் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த எண்ணெயில் ஏதாவது கசடு இருந்தால் அதை சின்ன ஸ்பூன் வச்சு எடுத்துருங்க. மேலும் மேலும் அந்த கசடை தங்கிட்டே இருந்ததுன்னா அது ஒரு கசப்பு கொடுத்துரும். ஸோ இது சின்ன மீன், மீடியம் சைஸ்ட் மீன். இது பெரிய வஞ்சரம் ஃபிஷ் பீஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.